இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கன்னிராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ கன்னிராசியில் பிறந்த நேயர்கள் என்ன தாள்கள் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதிரடியான விஷயமானது வாழ்க்கையில் நடக்க போகுது. அதற்கு காரணம் என்னென்னா, இந்த மே மாதத்தில் நடக்கக்கூடிய 6 கிரகங்களுடைய பயிற்சி தான். தற்போது ஆங்கில மாதத்தில் 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த மே மாதம் ஒரு சக்தி வாய்ந்த மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் நிறைய தெய்வீகமான விஷயங்கள் நடக்கும். அதனால் இந்த மாதம் சக்தி வாய்ந்த மாதம் என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி ஜோதிட ரீதியாகவும் இந்த மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகளானது நடக்குது. அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். அப்படி இப்போ மே மாதம் முடியறதுக்குள்ளே இந்த 6 கிரகங்களுடைய பயிற்சி நடக்குதுல்ல, இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அந்த தலையெழுத்து மாறுவதை அவங்கவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கு சொல்ல போகிறேன். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய பயிற்சினால் என்ன நடக்குங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால செல்வ செழிப்பு அடைவீங்களா அடைய மாட்டீங்களாங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கிரகங்களுடைய பயிற்சினால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நடக்குங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களை மட்டும் சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடாது. சரி, இந்த மேலே அப்படி என்னெல்லாம் கிரக மாற்றம் இருக்குது, அது நம்மளோட லைஃப்பில் என்ன மாதிரி தலையெழுத்தை மாற்றும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பற்றிய தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. சரி, வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரு பகவான் ரிஷப ராசிலேருந்து விலகி மிதுன ராசிக்குள்ளே வந்திருக்கிறாரு. ஆக்சுவலி இந்த கிரக பயிற்சி தான் ரொம்ப ஒரு வலுவான பயிற்சியாக இந்த டைம் சொல்லப்படுது. இந்த பயிற்சி மட்டும் இல்லாமல் இந்த கிரக மாற்றத்தோடு இன்னும் 5 கிரக மாற்றமும் இருக்குது. இதுவும் ரொம்ப மங்களகரமானதாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் இருக்க போகுது என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த மேலே நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களால் வாழ்வில் செல்வ செழிப்பு அடைகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட போகுது. அது உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி ஏற்படும் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த கிரக மாற்றம் வேத சாஸ்திரத்துலேயும் ஜோதிட சாஸ்திரத்துலேயும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியானது பேசிக்காகவே ஒவ்வொரு ராசியின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது சில நேரம் அந்தந்த ராசிக்கு நேர்மறையாகவும் இருக்கும், எதிர்மறையாகவும் இருக்கும். இது அந்தந்த ராசிக்கு எப்படி அமைதோ அதை பொறுத்து தான். அந்த வகையில் இந்த மே மாதம் 6 கிரகங்கள் தங்களுடைய இடத்தை மாற்ற போகிறாங்க. அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லப்படுது. என்னென்ன கிரக மாற்றம் நடக்க போகுதுன்னா, சூரியன், புதன், குரு, ராகு, கேது மற்றும் சுக்கிரன் இவங்க தான் அவங்களுடைய ராசிகளை மாற்ற போகிறாங்க. இவங்க எந்தெந்த தேதியில் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறேன். மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் ரிஷப ராசிக்குள்ளே பயிற்சியாகி வந்துட்டார். அதுக்கப்புறம் புதன் பகவான் மே 6ஆம் தேதிக்கு மேசத்தில் தனது ராசிக்குள்ளே வந்திருக்கிறாரு. அப்புறம் மே 14ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்தில் வந்திருக்கிறாரு. மே 18ஆம் தேதி ராகு கேது அவங்களுடைய சொந்த ராசியில் வந்திருக்கிறாங்க. மே 31ஆம் தேதி சுக்கிரன் மேச ராசிக்குள்ளே வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி அந்தந்த கிரகங்கள் அந்தந்த ராசிக்குள்ளே மாறி இருக்கிறாங்க. இதில் ஹைலைட்டாக 2 முக்கியமான கிரக பயிற்சிகள் சொல்லப்படுது. ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று ராகு கேது பயிற்சி. இதற்கு பின்னாடி ஒரு மெயின் காரணமே இருக்குது. அந்த மெயின் காரணம் என்னென்னா, வேத சுவாதிதத்தின்படி சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு தனது சொந்த ராசியான கும்ப ராசிக்குள்ளேயும் கேது சிம்ம ராசிக்குள்ளேயும் வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் அதிசாரமாக ரிஷப ராசிலேருந்து விலகி மிதுன ராசிக்குள்ளே வந்திருக்கிறாரு. அதனால் இந்த 2 கிரக மாற்றம் ரொம்ப ஹைலைட்டான கிரக மாற்றமாக பார்க்கப்படுது. இந்த கிரக மாற்றங்களால் உங்களோட ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத பொதுவாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்மை பயக்குமா, மங்களகரமானதாக இருக்குமா அப்படிங்கிறத பொதுவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த மே மாதத்தில் இந்த கிரக மாற்றங்களால்
உங்களுக்கு சூரியனால் தாங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயம் நடக்க போகுது. சூரியன் என்ன பண்ண போகிறாருன்னா நிறைய உங்களுக்கு பணிகளில் டாஸ்க்கு கொடுக்க போகிறாரு. அவர் வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் பணிகளில் கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் போராடி கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை காண்பீங்க. அப்புறம் நிதி ரீதியாக உங்களுக்கு ஆதாயம்லாம் ஏற்படாது. நிதி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிதியில் கொஞ்சம் ஏமாந்தினாலும் உங்களோட முன்னேற்றத்திற்கு ஆப்பு வைக்கிற மாதிரி போயிடும். அப்புறம் குடும்ப வாழ்க்கையில் கூட நிறைய தடைகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இனிமே தான் வரப்போகுது. ரொம்ப விட்டு கொடுத்து அமைதியாக போகிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும்னா விட்டு கொடுத்து போகணும். சில டைம் அசுப விரயங்கள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் ஜாக்கிரதையாக இருங்க. முடிவுகள்லாம் அவசரமாக எடுக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. என்னடா பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக பாதிப்பு வராது. ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு எப்போதுமே இந்த டைம் நீங்கள் என்ன மாதிரி இருக்குன்னா வியாபார சிந்தனையோடு இருக்கணும். நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் தாண்டி வியாபார சிந்தனையோடு வியாபாரத்தை பற்றி தான் முழுக்க யோசனை பண்ணணும். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது ஒரு எச்சரிக்கையான நாட்கள் என்று கூட சொல்லலாம். இப்படி இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு இதுதான் பலனாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நேரடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலதிகாரி உங்களுக்கு உதவுவதாக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு மறைமுகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை நம்ப வேண்டாம். அவங்க உதவுறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட எனக்கு வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். உதவுற மாதிரி உதவி மறைமுகமாக உங்களுக்கு ஆப்படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து உத்தியோகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது ஒரு பயங்கர எச்சரிக்கையாக இருக்குது உங்களுக்கு. அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுடைய சிறு தொழிலை இந்த கிரக மாற்றங்களால் விரிவாக்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி கையில் பணமே இல்லை அப்படின்னாலும் விரிவாக்கத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய முதலீடுகளுக்கு வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்கும். அதாவது விரிவாக்கம் பண்ணுறதுக்கு. ஸோ கவலை வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. அதற்குண்டான முயற்சியில் இறங்குங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இது தொழில் செய்கிறவங்களுக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்காது. இப்போ வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற பாருங்கள். இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கிறவங்க வியாபாரம் இன்னும் விரிவுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகும். அதனால் வியாபாரத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்க தலைவிகளாக இருக்கிறீங்கள அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும்னா குடும்ப தலைவிகள் உங்களுக்கு பணம் தேவைக்கேற்ப கிடைக்கும். அதே சமயம் பணத்தை பார்த்து செலவு பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆப்பு வந்துடும். அப்புறம் மாமியார் மருமகள் உறவு நன்றாக இருக்கும். அதில் மெயினாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உறவினர் விருந்தினர் இவங்களுடைய வருகை ஏற்பட்டு ஒரு பக்கம் மகிழ்ச்சி அதிகரிக்கும், ஒரு பக்கம் வேலை இருக்கும். ஸோ இந்த ஒரு கிரக மாற்றத்தினால உங்கள் கனவு கொஞ்சம் பழிக்கிறது லேட் ஆகும். அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கிரக மாற்றங்களால் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி லொக்கேஷன் பார்ப்பதற்கு மற்றும் சொந்த ஊருக்கு செல்வதாக இருக்கும். அந்த ட்ராவல் டைமில் அலைச்சல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தாலும் எந்த ஒரு அலைச்சலும் வீண் போகாது. அதனால் எந்த ஒரு அலைச்சலாக இருந்தாலும் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணிங்கன்னா நிறைய புது விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் நீங்கள் நீச்சல் டென்னிஸ் மற்றும் விளையாட்டுத் துறையில் சேர்ந்து பயிற்சி பெற நினைத்திங்கன்னா அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நன்கு பயன்படி இருக்கும். இந்த கிரக மாற்றங்களால் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் போதே நீங்கள் அதில் போய் சேர்ந்துருங்க, கற்றுக்குங்க, நல்ல பலனை பெற்றுக்குங்க. அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரம் என்னென்னா ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமையில் பால் முட்டை போடுவது நல்லது. இதை நீங்கள் செய்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் இதை மட்டும் செய்து பலன் பெறுங்க. ஸோ இந்த தாள்களை இதோடு இப்போ நான் முடிச்சுக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோவில் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு கிரக மாற்றத்தினால என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணது தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ கிடைச்சதுக்கேற்ப நடந்து செயல்படுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி வந்து கன்னி ராசியாக இருந்ததுன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.